Hello viewers, welcome to my channel EC60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸாம்பிள் நம்பர் 6.26 பார்க்கலாம். இதில் எல்லாமே உங்களுக்கு நிறைய 2 மார்க்ஸும் 5 மார்க்ஸும் இதில் நிறைய இருக்குது உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சம் வந்துட்டு ஒரு சிம்பிளான 2 மார்க். A player sitting on the top of a tower of a height 20 meters. ஸோ இதுதான் அந்த டவரோட ஹைட் வந்து 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க. டவரோட பேர் நான் பிசின்னு வச்சுருக்கேன். இப்போ அவன் இங்கேருந்து கிரவுண்டில் இருக்கிற ஒரு பாலை பார்க்குறான். பால் இருக்கிற பாயிண்ட்டை வந்து நான் ஏ அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் மேலேருந்து கீழே பார்த்தாலே உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தான். ஸோ உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ன்றப்போ உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆகும்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு இந்த மாதிரி வெளியே ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த இப்போது இது வந்து உங்களுக்கு இங்கே 60 டிகிரினா இது கூட 60 டிகிரி. இது ஆல்டர்னேட் ஆங்கிளோட ரூல் படி வந்துடும் உங்களுக்கு, சரியா? ஸோ இங்கே 60 டிகிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஃபூட் ஆஃப் த டவர், இது தானே டவரோட ஃபூட்டுன்னா பி பாயிண்டில் இருக்குது. டவர் ஆஃப் த ஃபூட்டுக்கும் பாலுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு நேம் பண்ணிட்டு இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஆப்போசிட் தெரியும், அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ அது இன்வால்வ் ஆகிற ஆங்கிள் வந்து tan theta. ஸோ tan 60 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். tan 60 வந்து √3, ஆப்போசிட் வந்துட்டு 20 பை எக்ஸ். எக்ஸ் இப்படி கொண்டு போங்க, √3 இப்படி கொண்டு போய் வந்துருங்க. இரேஷனல் பண்ணணுன்றனால √3ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20 √3 டிவைடட் பை √3 × √3 3 ஆகிடும். இப்போ √3யோட வேல்யூ வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 1.732 டிவைடட் பை 3. ஸோ இது ரெண்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு 3 நம்பர் கழிச்சு பாயிண்ட் வச்சுட்டிங்கன்னா 34.640 வந்துடும். இதை நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 11.546 மீட்டர் வரும். ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா ஃபுட் ஆஃப் த டவருக்கும் பாலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 11.55 மீட்டர் அப்படின்னு கிடச்சிரும். ஸோ ரொம்ப சிம்பிளான சம். லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிச்சிட்ற பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த எக்ஸசைஸ் 6.3ல் இருக்கிற மொத்த 11 சம்மும், தட் இஸ் எக்ஸாம்பிள் சம், எக்ஸசைஸ் சம் சேர்த்து மொத்த 11 சம்மும் இன்றைக்கும் நாளைக்கும் நான் முடிச்சிருவேன். என்னோடவே சேர்ந்து படிச்சிட்டிங்கன்னா மிட்டம் டெஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ்.